நமஸ்காரம். இப்போ ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், ஆனா சென்சிட்டிவ் சப்ஜெக்ட பத்தி கொஞ்சம் பேசுகிறேன். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வேணும், குடும்பம் சிறக்க வேண்டும். இதற்காக நாம என்ன செய்யலாம்? என்ன மாதிரி ஒரு புரிந்து கொள்ளல் இருந்தால் தாம்பத்தியம் ரசிக்கும்? இதுக்கு ஏதாவது நம்ம வேதம், இதிகாச புராணங்களில் வழிகாட்டுதல் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். நிறைய பெரியோர்கள் கூறியிருக்கின்றனர். பகவானும் பிராட்டியும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றனர். ராமனையும் சீதையும், ஸ்ரீரங்கநாதனையும் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்றோம். இருக்க வேண்டிய முறைப்படி இருந்தவர்கள், கருத்தும் ஒருமித்தவர், அழகும் ஒருமித்தவர். பகவன் நாராயண அபிமத அனுகூல என்று ராமானுஜர் கூறுகிறார். அபிமத தாம்பத்தியம்னால் அழகு, பொருள் எல்லாம் ஒருமித்திருக்கிறது. அனுகூல தாம்பத்தியம்னால் கருத்து ஒருமித்திருக்கிறது. ரெண்டும் உலகத்துல சேர்ந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அது பெருமான் பிராட்டியின் இடத்துல சேர்ந்திருக்கு. இருவருமாகத்தான் நாம் எப்போதும் சேவிக்கிறோம். நம்ம சனாதன தர்மம், இந்து தர்மத்துக்கு பெருமையே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அது பார்வதி சிவபெருமானா இருக்கட்டும், லக்ஷ்மி ஸ்ரீமன் நாராயணனா இருக்கட்டும், பெருமானுக்கு சமமா பக்கத்துல பிராட்டி எழுந்தருள் இருந்து ஒரு தம்பதிகளை நமக்கு தலைவர்களாக கொண்டு வணங்குறோம் இல்லையோ. இதுதான் இந்த சம்பிரதாயத்துக்கே, சனாதன தர்மத்துக்கே சிறப்பு அப்படின்னு வெளிநாட்டுக்காரெல்லாம் வியக்கிறா, மற்ற மதத்தவர்கள்லாம் ஆச்சரியப்படுறா. அப்படி நமக்கு முன்னோடிகளா பெருமாளும் பிராட்டியும் இருக்கிறச்சே, நாம எதுக்கு தம்பதிகளா ஒத்துமையா இருக்கக்கூடாது? அவர்களை பார்த்து நாம ஒத்துமையா இருக்கலாமே. நம்ம வீட்லயே ஸ்ரீனிவாச பெருமாள், அருள்மேல் மங்க தாயார் ரெண்டு பேருடைய படமும் சேர்ந்து தானே மாட்டிருக்கோம். நாங்க சில கோவில்களில் நந்தவனத்தை மெயின்டைன் பண்றோம். இது ஒரு கைங்கரியமா ஒரு 5 கோவில்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுல சமீபத்துல இப்ப ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணீர் உப்பா இருந்தது. அதனால செடி எல்லாம் பட்டு போக ஆரம்பிச்சது. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்தார். வந்ததை இன்ஸ்பெக்ட் பண்ணார். அப்ப அவர் சொன்னார், நாங்க இந்த மாதிரி சொல்றது வழக்கம். பூமிங்கிறது ஆண், தண்ணீருங்கிறது பெண். அப்படின்னா பூமி கொஞ்சம் சுமாரா இருந்து தண்ணீர் நன்னா இருந்துருச்சுன்னா செடி தப்பிச்சிடும். ஆனா பூமி நல்லா இருந்து தண்ணீர் நன்னா இல்லைன்னா செடி தப்பிக்காது, பட்டு போயிடும். உப்பு தண்ணீரா இருந்தா போனது போனதுதான் அப்படின்ட்டு அவர் சொல்றார். ஆண் சுமாரா இருந்து குடும்பத்துல பெண்ணு கெட்டியா அனைவரையும் அரவணைத்து போறவளா இருந்துட்டா குடும்பம் தப்பிச்சுடும். ஆனா ஆண் எவ்வளவு ஒழுங்கானவனா இருந்து பெண்ணு எல்லாரையும் அரவணைக்காதவளா இருந்தா குடும்பம் பட்டு போயிடும் என்று ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் சொன்னார். எனக்கு ஒரு பக்கம் தகைப்பா இருந்தது, ஒரு பக்கம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத போல சில விஷயங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் என்னென்ன யோசிக்கலான்னு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் சொல்றேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. திரும்ப சொல்றேன், யாரும் கோவிச்சுக்க கூடாது. முதல்ல கணவன் மனைவி இருவரும் ஏதோ ஒரு சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் இருந்தா தான் வாழ்க்கை முன்னேறவே செய்யும். எல்லாருடைய பிரைவேட் பிரிஃபரன்சஸும் இண்டிவிஜுவல் பிரிஃபரன்சஸையும் முழுக்க குடும்பத்தில் அகாமடேட் பண்ண முடியாது. அந்த பிரிஃபரன்சஸ விட்டு கொடுத்தால்தான் குடும்பம் நல்லா நடக்கும். அப்ப கல்யாணம்னு ஆரம்பிக்கச்சேவே டோட்டல் இண்டிபெண்டன்ஸோ இண்டிவிஜுவல் பிரிஃபரன்சஸ் அப்படியே நடக்க போறதுன்னோ தயவு செய்து எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த எதிர்பார்ப்பை விட்டு கொடுத்து தான் கல்யாணத்துக்கு வரணும். அப்பதான் செடி தப்பிக்கும். ஏதான விட்டு கொடுத்தா தான் தப்பிக்கும். நல்ல இனிஷியல் பீரியட், கோல்டன் பீரியட், முதல் ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் நிறையவே டாலரன்ஸ் நமக்கு வேணும். 1. 2, என்னைக்குமே ஒரு குடும்பத்துக்கோ இல்ல ஒரு நாட்டுக்கோ ஒரு குரூப்புக்கோ ஒரே லட்சியம், ஒரே தலைவர்னு இருந்துட்டா கீழே இருக்கிற தாசர்களுக்கு சண்டை வராது.
நம்ம வெவ்வேறு லட்சியத்தோட இருக்கோம்னு நினைச்சா சண்டை வந்துடும். இப்ப என் உடம்புல இருக்கிற 2 கைக்கு சண்டை வராது, ஆனா எழுத்து வீட்டுக்காரர் கைக்கும் என் கைக்கும் சண்டை வருது. ஏன்னா நாங்க 2 பேரும் வெவ்வேறு இல்லையோ. அத போல இங்கேயும் கணவனுக்காக மனைவி இருக்கா, மனைவிக்காக கணவன் இருக்கான்னு நினைக்கிறத விட நாம 2 பேருமே பகவானுக்காக இருக்கிறோம், அவனுடைய தாசர்கள். ஆகவே நமக்குள் சண்டை வரக்கூடாது. எனக்குள்ளேயும் அவரே தான் இருக்கார், அவளுக்குள்ளேயும் அவரே தான் இருக்கார். இத பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது. நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி. ரிஷி சொல்றார், மனைவியே உனக்காக நானோ எனக்காக நீயோ இல்லை, அப்பாவுக்கு பிள்ளையோ பிள்ளைக்கு அப்பாவோ இல்லை, குருவுக்கு சீடனோ சீடனுக்கு குருவோ இல்லை, 2 பேரும் பகவானுக்காக இருக்கோன்னு புரிஞ்சுக்கோ, அப்பதான் வாழ்க்கை ரசிக்கும்னார். அப்ப தம்பதிகள் 2 பேருக்கும் இலக்கு ஒன்றா இருக்கணும். அந்த இலக்கு பகவான், தர்ம காரியங்களா இருந்துட்டால் சண்டையே வராது. இன்னொரு பாயிண்ட், 2 பேருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் எதுங்கிறத பார்ப்போம். இவளுக்கு வேற பிடித்தங்கள் இருக்கலாம், அவருக்கு வேற பிடித்தங்கள் இருக்கலாம். ஏதான ஒரு ஃபீல்டுல காமனா 2 பேருக்கும் பிடிச்சிருக்காதா? ஒருத்தருக்கு சங்கீதம் பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு படிக்கிறதுக்கு இலக்கியம் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு நன்னா சமைக்கிறதுக்கு பிடிச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு வேற ஏதாவது ஓடி ஆடி விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கும். எதெல்லாம் வெவ்வேறு இன்ட்ரெஸ்டோ விட்டுடுங்க. ஏதான ஒரு ஏரியா, காமன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் அதை பத்தி வாரத்துக்கு ஒரு தரமான 2 தரமானும் அமர்ந்து பேசுறதுன்னு வச்சுக்கோங்க. எது காமன் இன்ட்ரெஸ்டோ அதை மனம் விட்டு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இம்பார்ட்டண்டா அதை பத்தி பேசணும். அப்பதான் நெருக்கமே ஏற்படும். அடுத்து அதை விட முக்கியம், எதெல்லாம் நான் காமன் இன்ட்ரெஸ்டோ, எது காமன் இன்ட்ரெஸ்டே இல்லையோ அதே போல, அப்படின்னா அவருக்கு இந்த ஏரியால இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவளுக்கு இந்த ஏரியால இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, எந்த ஏரியால ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதோ அதில் அவரிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். அவனும் அவளிடத்துல வச்சுக்க வேண்டாம், அவளும் அவனிடத்துல வைக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு அது பிடிக்காத ஏரியா. அந்த ஏரியால அவர் எதையோ பண்ண போறாருன்னு நான் இன்ட்ரெஸ்ட் வச்சிருந்தேன்னு வச்சுங்க, அப்ப நடக்கவே நடக்காது. காமன் ஏரியால இன்ட்ரெஸ்ட் வச்சுப்போம். எது ஒருத்தருக்கு ஒரு அன்இன்டரஸ்டட் ஏரியாவோ அதுல எதிர்பார்ப்பை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஏரியா இருக்கட்டும், அதுல எதிர்பார்ப்பு வளர்த்துட்டா அது நடக்காது. நடக்காட்டா கோபம் வருது, பிணக்கு வரும். அடுத்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஏரியா குறைபாடுன்னு பாத்துருங்க. அது ரொம்ப முக்கியம். நிதானமா இருக்கிறச்சே குறைபாடு லிஸ்ட் பண்ணீங்க. அநேகமா இந்த குறைபாடு வெளியில வரும். எப்ப தெரியுமா? சண்டை வந்திருக்கிறச்சே. அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல ஒருத்தர குறைய பத்தி நிறைய பேசிப்போம். அதனாலதான் இன்னும் தூபம் போட்டா மாதிரி கோபம் கிளம்புறது. இன்ஸ்டெட் இப்படி பண்ணலாமா? குறைபாடு என்ன இருக்கோ அத சண்டை இல்லாமல் சௌக்கியமா வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையோ, அப்ப குறைபாடுகளை பத்தி பேசுங்க. அது தப்பா படவே படாது. ஆனா கோபம் வந்திருக்கிறச்சே குறைகளை பத்தி பேசினீர், என்னது பிளார் அப் ஆயிடும். நல்ல குறைகளை லிஸ்ட் பண்ணி டைம் ஒதுக்கி அதை நம்ம நன்னா உட்காந்து இருக்கிறச்சே சிரிச்சு பேசிட்டு இருக்கிற சமயத்துக்கு அந்த சமயத்துக்கு அதை பேசிருங்க. அப்படி பேசிட்டா சண்டை வராது. இன்னொரு பாயிண்ட், 2 பேருடைய நேச்சரையும் புரிஞ்சுப்போம். சிலர் எல்லாத்துக்கும் டோன்ட் கேர் என்ற நேச்சர், அது மனைவியா இருக்கலாம். இல்ல ஒருவேளை மனைவி எல்லாத்துக்கும் கேர் பண்ணி சென்சிட்டிவா பரபரக்கிறவளா இருக்கலாம். கணவன் எதுக்கும் டோன்ட் கேரா இருக்கலாம். கொஞ்சம் அந்த நேச்சருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவளை புரிஞ்சுக்க பாருங்க. ஏதோ ஒரு நடக்கக்கூடாது, வீட்டுல ஏதோ நடந்திருக்கு, அதை பத்தி நமக்கு கோபம் வருது, இப்போ அதுல சண்டை வருது. அந்த சமயத்துக்கு அவளை நேச்சரை புரிஞ்சுண்டு அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை பத்தி நம்ம ஆராயணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மனைவியை யாரோ அவமரியாதையா பேசிட்டா, உறவுக்காரா பேசிட்டான்னு வச்சுங்க. அவளுக்கு எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளை யாரு குறைவா பேசியிருக்காளோ கணவனும் அவர்கிட்ட பேசக்கூடாது, கணவனும் அவரை கொஞ்சம் ஒதுக்கித்தான் வைக்கணும்னு எதிர்பார்ப்பு. நியாயமான எதிர்பார்ப்பு தான். ஆனா அதே சமயம் இப்ப கணவன் தன்னை யாரானு ஒதுக்கி வச்சு பேசினாலோ தன்னை அவமரியாதைப்படுத்தினாலோ அதுக்கு கூட கண்டுகொள்ளாத இருக்கிறவர்னு வச்சுங்க. இதுதான் அவருடைய நேச்சரா இருந்தால் திடீர்னு இவ மட்டும் இந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிறதுல லாபமே இல்லை. ஏன்னா அவர் பை நேச்சரே அப்படித்தான். அதனால அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து, ஓ இவர் தன்னை பண்ணா கூட ஒரு கோச்சுக்கு போறது இல்ல, என்ன யாரானு பண்ணா இவர் எங்கேயானு கோச்சுக்கு போறாரா அப்படின்னு கொஞ்சம் அந்த மேட்டரை ஈஸியா விடணும்.
அதுக்குதான் நான் திரும்ப சொல்றேன், அவரவர்கள் நேச்சர் என்னன்னு பார்த்து, பரபரக்கிற நேச்சரா, வெறும விட்டுட்டு போற நேச்சரா, அதற்குரிய வெயிட்டேஜ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவப்படுங்கோ, என்ன செய்யணுமோ செய்யுங்கோ. அடுத்த பாயிண்ட், வேலை பளுவை பகிர்ந்து கொள்ளுவதில் கண்டிப்பா வரும். இதை நான் பண்ணணும், இது நீ பண்ணணும், அதை நீ பண்ணல, அதை நான் பண்ணல, இதுல தானே மெயினா வரும். இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே இயல்பா வர்ற வேலை இருக்கும். அது நான் உண்மையம் என்ன, இப்போ பகவானே எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்காரு, குழந்தை உருவாக்குறது, குழந்தை வளர்ப்பு, நன்னா வீட்டு வேலை பார்க்கறது, சுத்தமா இருக்கிறது, பெருமாளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறது, வந்தவர்களுக்கு விருந்தோம்பல், உபச்சரிப்பு, ஒரு கட்டுக்கோப்பா குடும்பத்தை மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் இயல்பாவே பெண்ணுக்கு தான் வரும். வெளியில போறது, வேலை வாய்ப்பு, பணம் சம்பாதிக்கிறது, இன்வெஸ்ட் பண்றது, ஏதான சண்டை பூசல் வந்ததுன்னா அதை சமாளிக்கிறது, குடும்பத்துல ஏதான மற்ற பேர் குடும்பத்துல குழப்பம்னா போய் பேசுறது, இத போல எல்லாமே கணவனுக்கு தான் இயல்பா வரும். இது அவரவர்களுக்கு இயல்புன்னு இருக்கும் இல்லையோ, அதுல ஒன்றும் தப்பில்லை. இப்போ இயல்பா எதது யாராருக்கு வருமோ, இன்னைக்கு அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போறோம், எல்லாரும் குழந்தைய பார்த்துட்டு ஆகணும், எல்லாரும் காய்கறி திருத்தி ஆகணும், எல்லாரும் சமைச்சாகணும், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னுட்டு இயல்புங்கிறது மாறாதோ இல்லையோ. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தாராளமா எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். ஆனா எது இயல்பா ஒருத்தருக்கு வருமோ அந்த வேலையை அவர் செய்யலன்னா அப்ப கோவிச்சுங்க. இயல்பா வராதத செய்யலன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அந்த இயல்புல வரல, இது அதை பத்தி யோசிச்சு என்ன, தயவுசெய்து இன்னொரு ஜாகிரப்படுத்துறேன், வேலைப்படுவ பகிர்ந்துக்க கூடாதுன்னு நான் இப்ப பேசிட்டு இருக்கல. இப்போ கண்டிப்பா ரெண்டு பேரும் எல்லா வேலையும் பார்க்கணும். ஆனா பார்க்காத சமயத்துல எதுக்கு கோவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எது இயல்பா வருமோ அதையே அந்த ஆணோ பெண்ணோ பண்ணலன்னால் கோவிச்சுங்க. இயல்பா வராததை பண்ணலன்னு வச்சுங்க, அப்ப கோவிச்சுட்டு பிரயோஜனமே கிடையாது. இன்னொன்னு, நமக்கு நம்ம மாமனார் மாமியார் சொல்றார், அப்பா அம்மா சொல்றா, ஏதோ ஒரு சண்டை, அதுல அவ பரிஞ்சுன்னு பேசுறதுக்கு வருவா, வரும்போது அது நமக்கு பிடிக்காத போடுறதோ இல்லையோ, ஒண்ணு செய்யுங்க. இவ இந்த உறவுக்காரா, அவ எனக்காக பேச மாட்டா, அவருக்காக பேசுவார், எனக்காக பேச மாட்டா, அவளுக்காக பேசுவாள், அப்படின்னா தானே இந்த வம்பு வருது. இப்போ நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு வெல் விஷர், அவர் நடுநிலையாளர், ரொம்ப நல்லவர், நன்னா படிச்சவர், பகவத் விஷயம் நன்னா தெரிஞ்சு பக்திமான், உங்க கணவன் மனைவி ரெண்டு பேராலும் நம்பப்படுகிறவர், ரெண்டு பேருக்கும் அக்செப்டபிள், அப்படி இருக்கிற ஒருத்தரை வச்சுங்க. எப்ப நமக்குள்ள ஒரு பிணக்கு ஏற்படும் போதும் அவர் அணுகுவோம், அவர் என்ன சொல்றாரு கேட்டுப்போம். இதுக்கு பதில் நம்ம உறவுக்காரா யாரான ஒன் சைடடா இருக்கிறவா ஏதான சஜஷன் கொடுக்க வந்தா சண்டை வந்துடும். ஆப்தர்களா வச்சுங்க, உங்க ஆச்சாரியன் குருவா கூட இருக்கலாம், யாரோ உங்களுக்கு வேண்டிய ஒரு வயசான தம்பதிகளா இருக்கலாம், அவர்கள் சொன்னா அப்ப சட்டுன்னு நமக்கு அது தப்பா படவே படாது. இன்னொரு பாயிண்ட், பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன்னு சொல்லியிருக்கு. யாரு மனைவியினிடத்தில் தோக்க தெரிஞ்சுக்கிறாரோ அப்பதான் வாழ்க்கையை ரசிக்கும். மனைவியை ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, நம்ம ஜெயிப்பு சாமர்த்தியத்தை எல்லாம் வெளியில தான் வச்சுக்கணும். பத்னியினிடத்திலே தோற்கறதுக்கு தெரிஞ்சுட்டா குடும்பம் ரொம்ப இனிமையா இருக்கும். ராமனுக்கும் சீதைக்கும் நீச்சல்ல போட்டி, காட்டுல தனியா இருக்கா, கோதாவரியில ரெண்டு பேரும் குதிச்சா, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போய் அங்க தொடணும், அக்கறையில இருந்து இக்கரைக்கு திரும்பி வந்து இந்த பக்கம் தொடணும், யார் முதல்ல வராளோ அவதான் ஜெயிச்சான்னுட்டு ரெண்டு பேரும் குதிச்சா. ராமன் ரொம்ப வேகமா போயிட்டார், அக்கறை அடைஞ்சிட்டு பாதி தூரம் செகண்ட் லேப்பே திரும்பி வந்துட்டார். சீப்பதான் சுந்தரி சுகுமாரி மெதுவா நீஞ்சி வந்துட்டு இருந்தார். ராமன் பார்த்துட்டு, ஓ நம்ம இப்ப யார ஜெயிக்க போறோம், இங்க ராவணனும் இல்ல, கும்பகர்ணனும் இல்ல, கரணம் இல்ல, தூஷணம் இல்ல, இவளையா நாம ஜெயிக்க போறோம், அவள்கிட்ட தோக்கணும், அப்பதான் ரசிக்கும்னுட்டு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு தரையோட உட்கார்ந்துட்டார். சீத்தை திரும்பி வந்துட்டா, ஜெயிச்சாச்சு, பாறாங்கல்ல ஏறி உட்கார்ந்துட்டு பக்கத்துல லக்ஷ்மணன் இருந்தார். இப்பதான் ராமன் மெதுவா மூச்சு இழுத்து மேல ஏறி வரார். சீத்தை சிரிச்சாலாம், லக்ஷ்மணா உங்க அண்ணாவுக்கு நீச்சலே தெரியாது போல் இருக்கு, வசிஷ்டர் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையா, இப்படி தோத்து போயிட்டாரேன்னுட்டு. அந்த சிரித்த சிரிப்பை பார்த்த ராமனுக்கு பகு ஆனந்தம். அப்ப லக்ஷ்மணன் கட்சி மாறிவிட்டார். இத்தனை நேரம் ராமனுக்கு பேசின்றவர் சீத்தை பக்கம் மாறி, சீதை தேவி நான் ரொம்ப நாளா சொன்னேன், இவன் வசிஷ்டருடைய ஸ்விம்மிங் கிளாஸுக்கு ஒழுங்கா வரவே இல்லை ராமன், அதான் ஒழுங்கா தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு அவ பக்கம் மாறிவிட்டார். இப்ப இந்த கதை எப்ப தெரியுமா வந்தது, சீத்தைய தொலைச்சுட்டு தேடிண்டு வந்தா பாருங்க. அப்ப கோதாவரி கரையில ஒரு பாறாங்கல்ல பார்த்துட்டு, இதுலதானே லக்ஷ்மணா அந்த சீதை உட்கார்ந்து கொண்டு அப்படி சிரித்தாளே, அந்த சிரித்த சிரிப்பை இப்ப என் கண்ணு முன்னாடி இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் ராமன்.
அப்ப பத்னிக்கு தோற்கறதுக்கு தெரிஞ்சுட்டோம்னால் அதுதான் ரசிக்கத்தன்மை. தன்னிடையே தாம்பத்தியம் நன்னா இருக்கும். பெருமாளும் பிராட்டியும் பார்ப்போம். ஆதர்ச தம்பதிகளா இருக்கணும். முடியலன்னு வச்சுங்க அனுகூல தம்பதிகளா இருக்கணும். அதுவும் முடியலன்னு வச்சுங்க அட்ஜஸ்டிங் தம்பதியாவான்னு இருக்கணும். இருந்து பார்ப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது குரு பரம்பரையை வணங்கும் ஸ்லோகம். நாதமுனிகள் யாமுனாச்சாரியர் என்று பெயர் இருந்த சுவாமி ஆளவந்தார் இவர்களை நடு நாயக்கமாக கொண்ட சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இதில் ராமானுஜர் ஜெகதாச்சாரியராக கொண்டாடப்படுகிறார். அவருக்கு பல சிஷ்யர்கள். அதில் அனந்தாழ்வான் என்பவர் முக்கியமானவர். மைசூருக்கு அருகே கிரங்கூர் சிறுப்புத்தூர் என்னும் இடத்தில் அவதரித்தவர். ராமானுஜர் ஆசைப்பட்டதற்காக திருமலை திருப்பதிக்கு சென்று அங்கே தோட்டம் அமைத்து வெங்கடேசன் திருவேங்கடமுடையானுக்கு நித்தியமான தொண்டு புரிந்து வந்தவர். பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம். தினமுமே 2 மலர்களை பெருமான் திருவடிகளுக்கு இட்டு அவன் நாமத்தை சொன்னால் பெருமானுக்கு மிகவும் பிடிக்கிறது. அது ஒரு சிறந்த தொண்டாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஏற்கின்றனர். அதைத்தான் அந்த சுவாமி செய்து வந்தார். ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து சிலர் அவரை தரிசிப்பதற்கு சென்றனர். அவர் வேறேதோ வேலையில் இருந்தபடியால் அந்த வேலையை முடித்துவிட்டு வரட்டும் என்று காத்திருந்தார் அந்த வைணவர். பலரும் சென்றனர். ஒருத்தருக்கு அவரிடத்தில் சில சந்தேகங்கள் கேட்கணும்னு ஆசை. அவர் வேலையை முடிச்சிட்டு வரணுங்கிறதுக்காக காத்திருந்தார். ஒதுங்கி நின்றிருந்தார். அவர் வேலை முடிந்தவுடன் வந்தார். என்ன வேணும்னு கேட்டார். வைணவர்களுக்குண்டான அடையாளம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் யாது என்று அந்த சுவாமி கேட்டார். அதற்கு அனந்தாழ்வான் பதில் கூறினாராம். கொக்கு போலே இருக்க வேண்டும், கோழி போல் இருக்க வேண்டும், உப்பு போலே இருக்க வேண்டும், உம்மை போலே இருக்க வேண்டும் என்று 4 அடையாளங்கள் கூறினார். கொக்கு, கோழி, உப்பு, உம்மை போல் என்று 4. இதற்கும் வைணவ அடையாளத்துக்கும் என்ன தொடர்பு என்று தோன்றும். சிறிது விளக்குகிறேன். கொக்கும் கோழியும் என்ன செய்யும்? உருமீன் வருமளவும் காத்து நிற்கும் கொக்கு. என்னென்னமோ மீன் என்னென்னமோ ஜந்துக்கள்லாம் போயிட்டு இருந்தாலும் தனக்கேற்ற மீன் வரும் வரை, சரியானது வரும் வரை காத்து கொண்டே கொக்கு நிற்கும். சரியானது வந்தால்தான் சட்டென்று கவ்வி பிடிக்கும். அதே போல கோழியும் தன்னுடைய காலால் குப்பையை கிளறிக்கொண்டே இருக்கும். குப்பை சத்தை மண்ணு மட்டை எல்லாத்தையும் விட்டுடும். அங்க சரியா நெல்லு மணி உணவுப் பொருள் கிடைத்தால் அப்ப அதை எடுத்துக்கொள்ளும். கொள்ளும் பயனில்லை குப்பைகளத்தன்ன செல்வத்தைன்னு ஆழ்வார் பாடுகிறார். குப்பையாட்ட இருக்கிற செல்வம் குப்பையாவே தள்ளிடணும். அதற்குள்ளும் சிறந்தது சிலது இருக்கும், அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த 2 உதாரணத்தால் அந்த சுவாமி என்ன கூறினார்? கொக்கு கோழியை கொண்டு
பகவான் அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம். அதெல்லாம் நம்மால சாத்தியப்படுமாங்கிறது தெரியாது. யாரையோ பற்ற முடியுமா? கஷ்டமான மார்க்கங்கள் போக முடியுமா? முடியாது. அதெல்லாத்தையும் உபாயாந்தரங்கள், அதெல்லாம் கஷ்டம், சாத்தியமா பண்ண வேண்டியது என்று தள்ளுடணும். ஒன்னே ஒண்ணுக்கு காத்துட்டு இருக்கணும், பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி. அதை கட்டியாக பிடிச்சுட்டோம்னால் அது சுலபமா நம்மை மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப மற்ற மார்க்கங்கள் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு பெருமானுடைய திருவடியே மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு கருத்து, அதுவே உபாயம்னு கருத்து. இன்னொன்னு, அவரை பற்றுகிறோம் சரி, எந்த பயன் கருதி பகவானை பற்றுகிறோம்? பணம் வேணும்னுட்டா, கல்யாணம் ஆகணும்னுட்டா, வியாதி தீரணும்னுட்டா, சொர்க்கத்துக்கு போகணும்னா எதுக்கு? இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பயனில்லாத பிரார்த்தனைகள். அவனுடைய திருவடிகளுக்கு தொண்டு புரிந்தே கிடக்க வேண்டும். கைங்கரியம், பகவானை அனுபவித்து அன்பு மிகுந்து அன்பு உண்ப தொண்டு புரிகிறோமே, அந்த தொண்டுதான் சிறந்த புருஷார்த்தம். ஐஸ்வர்ய கைவல்யத்தை விட அது சிறந்த பயன். ஆகவே வேறு பிரயோஜனங்களை தவிர்த்து பெருமானுடைய திருவடிகளே பயன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவர் திருவடிகளே தான் வழி, அவர் திருவடிகளே தான் பயன், மற்றதை தள்ளணும். இந்த ரெண்டு அர்த்தத்தை சொல்றதுக்கு தான் கொக்கு போலே கோழி போலேன்னு குறிப்பிட்டார். மூணாவது, உப்பு போலே. உப்பு என்ன செய்யும்? எந்த பொருளில் போட்டாலும் அந்த பொருள் அது இருக்கிறதே தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாதே தவிர அந்த பொருளை சிறக்க வைக்கிறதே உப்பு தான். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்ற மூல்யம். அதை போல வைணவர்கள் தாங்கள் எங்கும் நிறைந்திருக்கணும், இருக்கிறது தெரியக்கூடாது. ஆனா அந்த கோஷ்டிக்கு பெருமை சேர்க்க வேண்டும், அந்த குழுவையே உயர்த்த வேண்டும். இதுக்குதான் உப்புன்னு சொன்னார். கடைசியா உண்மை போலேனால், நான் ஏதோ வேலையா இருந்தேங்கிறதுக்காக தொந்தரவு பண்ணாமல், என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு சொல்லாமல், ஆட்டம் வரட்டும்னு பொறுமையோட காத்து பின்னாடி தங்கி இருந்திருப்பாரோ. நாம பின்னால நின்னா கூட நம்முடைய நடத்தையாலே முன்னோக்கி வந்துவிட வேண்டும், அதில் உண்மை போல் இருக்க வேண்டும். இதுதான் அடையாளம் என்று 4 அடையாளங்களை கூறினார். இந்த 4ஐயும் நாமும் பின்பற்ற பார்ப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.